வணக்கம். கடகம். கடக ராசிக்கான மே மாத பலன்கள். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு நல்ல காலமா தான் அமைய போகுதுங்க. ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேனுங்க, இந்த வண்டி வாகனம் எல்லாம் ஓட்டுற ஆளுங்க, அப்புறம் வயக்காட்டு வேலை பார்க்கறவங்க மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணுங்க. நிதானம் பிரதானம்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? தூரமா எங்காவது போகணும்னா கண்ல விளக்கெண்ணெய் விட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. வேலையில பாத்தீங்கன்னா ஒரு கலவையான பலன் தான் கிடைக்கும். என்னப்பா இது வேலை இழுத்துக்கிட்டே போகுதுன்னு ஒரு பக்கம் கோபம் பத்திக்கிட்டு வந்தாலும் அமைதியா இருந்தீங்கன்னா காரியத்தை சுலபமா சாதிச்சிடலாம். பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியா மேலோட்டமா நல்லா இருக்குமுங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறது உங்களுக்கு தான் இப்போ செட் ஆகும். அதனால எதையும் பதட்டப்படாம நிதானமா செய்யுங்க. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, அதுவும் குறிப்பா வெளிநாடு போய் படிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு குரு பகவான் நல்ல வழிகாட்டுவாரு. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்த்த வருந்த கூலி தரும்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா அதிர்ஷ்டம் தாளா உங்க காலில் வந்து விழுமுங்க. அப்புறம் என்ன, ஹான்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு கெத்தா சுற்ற வேண்டியதுதான். குடும்பத்தை விட வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குமுங்க. ஆனா இந்த அடுப்பு மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஐட்டம்லாம் கையாளும் போது கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. இல்லைனா என்ன கொடுமை சரவணன் இதுன்னு புலம்புற மாதிரி ஆகிடும். லவ் பண்றவங்களுக்கு சுக்கிர பகவான் அப்படியே அள்ளி தர போறாருங்க. மனசுக்குள்ள ஒரு பெரிய புன்னகையோட ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பீங்க. கல்யாணமானவங்க வாழ்க்கை ஒரு நேர்கோட்ல ரொம்ப சந்தோஷமா போகுமுங்க. காசு பணத்துல சூரிய பகவான் உங்களுக்கு துணையா நிக்கிறாரு. அதனால வரவுக்கும் ஒன்னும் குறைச்சல் இருக்காதுங்க. குரு பகவான் கொஞ்சம் நடுத்தரமா தான் இருப்பாரு. ஆனாலும் சூரியன் கை கொடுக்கறதால பண கஷ்டம் பெருசா வராதுங்க. கையில காசு வாயில தோசைன்னு ஒரு மாதிரியா நிம்மதியா இருப்பீங்க. உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி சூடு இல்லனா காய்ச்சல்னு வந்து அப்பப்போ எட்டி பார்க்கும். சாப்பாட்டுல மட்டும் கண்டும் கருத்துமா இருங்க. பசித்து புசின்னு ஒரு பழமொழி இருக்குதுல்ல, அதை மறக்காம கடைபிடிங்க. மொத்தத்துல பார்த்தா இந்த மாசம் நீங்க ஒரு கை பாத்திரலாம். எல்லாம் நன்மையாவே நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம். சிம்ம ராசிக்கான மே மாத பலன்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு கெத்தான மாசமாத்தான் அமைய போகுதுங்க. மத்தவங்களை விட உங்களுக்கு பல விஷயங்கள் சாதகமாவே நடக்குமுங்க. சிங்கம் களம் இறங்குதுன்னு சொல்லுற மாதிரி வேலையில நீங்க ஒரு கை பாத்துரலாமுங்க. ஆனா ஒண்ணுங்க, வேலையில அப்பப்போ சில முட்டுக்கட்டைகள் வரும் பாருங்களேன். அப்போ கோவம் பத்துக்கிட்டு வரும். ஏண்டா இது நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு ஆத்திரப்படுவீங்க. ஆனா கவலைப்படாதீங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுற மாதிரி நீங்க விடாம போடுற உழைப்புக்கு கண்டிப்பா வெற்றி கிடைச்சிடுமுங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன தொல்லைகள் வந்தாலும் அதையெல்லாம் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. சட்டம், கலை, இலக்கியம்னு படிக்கிற பசங்களுக்கு படிப்பு அப்படியே சரளமா வருமுங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நீங்க படிக்கிற படிப்பு உங்களுக்கு பெரிய அந்தஸ்தை தேடி தருமுங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு ஜாலியா இருப்பீங்க. மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்குமுங்க. ஆனா வீட்டுக்குள்ள சில நேரத்துல ஒரு மாதிரியா தான் இருக்குமுங்க. அதை சமாளிச்சு போறதுதான் புத்திசாலித்தனமுங்க. காதலிக்கிறவங்களுக்கு சுக்கிர பகவான் அப்படியே அள்ளி தர போறாருங்க. யார் அந்த நிலவுன்னு பாட்டு பாடுற அளவுக்கு மனசு அப்படியே பூரிச்சு போயிடும். கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் நல்லபடியா முடியுமுங்க. நிச்சயதார்த்தம் வரைக்கும் போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா கல்யாணம் ஆனவங்க மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணுமுங்க. சனி பகவான் கொஞ்சம் ஏருக்கு மாறா இருக்கிறதால வீட்டுக்காரர்கிட்டயோ இல்ல வீட்டுக்காரமா கிட்டயோ பேசும்போது வார்த்தைய அளந்து பேசுங்க. இல்லனா என்ன குடும்ப சரவணன் இதுன்னு நீங்களே புலம்புற மாதிரி ஆகிடுமுங்க. பொறுத்தார் பூமி ஆண்பார்னு நினைச்சுக்கிட்டு நிதானமா இருங்க. அப்பதான் உறவுல விரிசல் வராம இருக்குமுங்க.
காசு பணத்துல இந்த மாசம் ஒரு திருப்தி இருக்குமுங்க, வரவு நல்லா இருக்குமுங்க. ஆனா இந்த சனி பகவான் 2வது வீட்ல உட்கார்ந்துகிட்டு சேமிக்க விடாம ஏதாச்சும் ஒரு வழியில காசை செலவு பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாரு. வர்றது வர்ற மாதிரி இருக்கு, போறது போற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு கடுப்பாகுமுங்க. இருந்தாலும் கை நிறைய சம்பளம் வர்றதால பெரிய பணக்கஷ்டம் ஒன்றும் வராதுங்க. ஆரோக்கியத்துல சூரிய பகவான் உங்களுக்கு துணையா நிக்கிறாரு. அதனால ராஜா மாதிரி தெம்பா இருக்கலாம். ஆனா முன்னாடியே ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்தா மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பாத்துக்கோங்க. நோயற்ற வாய்வே குறைவற்ற செல்வம்னு நம்ம பெரியவங்க சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. மொத்தத்துல பார்த்தா சின்ன சின்ன சறுக்கல்கள் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க இந்த மாசம் ஒரு ராஜநட போடலாமுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி கன்னி ராசிக்கான மே மாத பலன்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு மாதிரியா இழுபறியாத்தான் இருக்க போகுதுங்க. பிசினஸ் பண்றவங்களும் வேலைக்கு போறவங்களும் மாடா உழைக்கணும்னு சொல்ற மாதிரி பயங்கரமா வேலையில இறங்கி வேலை செய்யணுமுங்க. தொழிலதிபர்களுக்கு என்னடா இது வாழ்க்கைன்னு கோபம் பத்திக்கிட்டு வரும். ஆனா வேலைக்கு போறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்குமுங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு சனி பகவான் ஒரு குடைச்சலை கொடுப்பாரு. மனச அலைபாய விடாம கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி உட்கார்ந்து படிச்சீங்கன்னா தான் உருப்படியா தேர முடியுமுங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க பேச்ச அப்படியே கேட்டு நடந்தீங்கன்னா தான் சண்டை சச்சரவு வராம இருக்கும். இல்லனா யாருப்பா இவன் இங்க வந்து பஞ்சாயத்து பண்றதுன்னு ஒரு மாதிரியா கோபம் வரும் பாருங்களேன். குடும்பத்துல விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு நினைச்சு எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. அப்பதான் நிம்மதியா ஒரு புன்னகையோட காலத்தை தள்ள முடியுமுங்க. காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு மாதிரியா சுமாராவே போகுமுங்க. ஆனா கல்யாணமானவங்க மட்டும் ரொம்ப உஷாரா இருக்கணுமுங்க. மரியாதை முக்கியம் பிகிலுன்னு விஜய் சார் ஸ்டைல்ல சொல்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்து பேசினாதான் குடும்ப வண்டி உருப்படியா ஓடும். காசு பண விஷயத்துல வரவு வந்தாலும் கூடவே நிழல் மாதிரி செலவும் பின்னாலேயே வரும். அதனால ஏரி நிறைந்தால்தான் குளம் நிறையும்னு புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா பார்த்து செலவு பண்ணுங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுமுங்க. தலைவலி காய்ச்சல்னு வந்து அப்ப படுத்தி எடுக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு நம்ம பெரியவங்க சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு பசித்து புசின்னு சாப்பாட்டுல பக்குவமா இருங்க. அப்புறம் என்னங்க, எல்லாம் கடந்து போகும்னு ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு அடுத்த வேலைய பார்க்க போங்க. எல்லாம் நன்மையாவே நடக்குமுங்க. எதுக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. வாழ்க வளமுடன்.